நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்க வண்டி பஞ்சர் ஆயிடும். உங்க பொண்டாட்டிக்கு கண்ணலங்கறாங்க. ஆமா, உங்க அத்தை அவ தம்பி பிள்ளைக்கு கட்டி கொடுக்க போறாளாம் உங்க கலெக்டரை. இப்பவும் அவங்க கலெக்டர் தான், ஆனா அவங்க உங்க கலெக்டர் இல்ல. கலெக்டரா தான் இருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் தான் 2 பேர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க பொண்டாட்டி, அவ நாளையில இருந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி. ஏன் குத்தி காட்டுறேன்னு வேதனையா இருக்கா? வேதனை பண்ணணும், இன்னும் வேதனை பண்ணணும். உன்னால எவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சனும் அதை விட அதிகமா நீ அனுபவிக்கணும். அதனாலதான் எப்படியும் உங்களை பிரிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். உன் அத்தை உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு நாடகம் ஆடுறதுக்கு தான் கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஆனா இதுல ஏன் சுயநலமும் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு? என்னையும் பிரகாஷையும் நீ தானே பிரிச்ச. பிரகாஷ் விரும்பினது உண்மையா? ஆமா, பல கனவுகளை சுமந்துக்கிட்டு அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போற ஆசையில இருந்த என்ன பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பி அழ வச்சேன். அதனாலதான் உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் பட்ட வேதனை உனக்கு தெரியணும்னு இந்த வேலையை செஞ்சேன். இந்த வேதனை எல்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் நீ அனுபவிக்கணும். உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டதை பார்த்து நீ சாகணும். நான் சொல்றது இப்ப கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பிரகாஷ காப்பாத்தாதான் அந்த வேலையை செஞ்சேன். அதனால தான் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பறிக்கிறது நடக்காத காரியம்டான்னு அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்லை.